இந்த கதை பெயர் பெரிய இலையுள்ள மரமும் சிறிய இலையுள்ள மரமும். பிக் லீஃப் அண்ட் ஸ்மால் லீஃப் ட்ரீ. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பெரிய இலையுள்ள மரமும் சிறிய இலையுள்ள மரமும் பக்கத்தல இருந்தது. பெரிய இலையுள்ள மரமோ ரொம்ப கோபமான மரம். ஆனால் சிறிய இலையுள்ள மரமோ மிகவும் பணிவான மரம். ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு கூட்டங்கள் பெரிய இலையுள்ள மரத்தை நோக்கி சென்றது. ஹே, பெரிய இலையுள்ள மரமே, நான் உன் பெரிய இலையின் மேல் ஏறி விளையாடட்டுமா? இல்ல, முடியாது. உங்களால என் இலைகள் எல்லாம் அசிங்கமாயிரும். தூரமா போயிருங்க. சிறிய எறும்பு கூட்டங்கள் சிறிய இலையுள்ள மரத்திடம் சென்று கேட்டது. ஹே, சிறிய இலையுள்ள மரமே, நான் உன் சிறிய இலையின் மேல் ஏறி விளையாடட்டுமா? தாராளமா. நீங்க வாழ்நாள் முழுவதும் என் மேல சந்தோஷமா விளையாடலாம். அதனால் அந்த சிறிய எறும்பு கூட்டங்கள் சிறிய இலையுள்ள மரத்தின் மேல் ஏறி உற்சாகமாக விளையாடியது. ஓரிரு மாதங்களுக்குப் பிறகு 2 மரம் வெட்டும்பவர்கள் காட்டிற்குள் விரைந்து வந்தனர். வாவ், இந்த பெரிய மரத்தை பாரு. நாம இதை வெட்டிடலாம். ஏய், அங்க பாரு, இந்த மரம் ஃபுல்லா எறும்பா இருக்கு. ஓ ஆமா, நீ சொல்றது சரிதான். நாம இந்த மரத்தை தொட வேணும். 2 மரம் வெட்டும்பவர்களும் பெரிய இலையுள்ள மரத்தை நோக்கி சென்றனர். இங்க பாரு, பெரிய இலையுள்ள மரம். இந்த மரத்துல எறும்பு எதுவும் இல்ல. இதை நாம வெட்டிடலாம். சரி சரி, வா, நாம இந்த கோடாரியை போய் ஷார்ப்பு பண்ணிட்டு வரலாம். எறும்புகள் மட்டும் என் மீது ஏறி விளையாடி இருந்தால் இந்த மரம் வெட்டுபவர்கள் என்னையும் விட்டிருப்பார்கள். என் அன்பான எறும்புகளே, உங்களில் சிலர் வந்து மரம் வெட்டுபவர்களை பயமுறுத்துவீர்களா? தாராளமாக வருகிறோம் பெரிய இலையுள்ள மரமே. ரொம்ப நன்றி குட்டி எறும்புங்களா. சிறிது நேரத்திற்குப் பிறகு மரம் வெட்டுபவர்கள் பெரிய இலையுள்ள மரத்தை வெட்டுவதற்கு தயாராகி வந்தார்கள். இந்த மரத்துலயும் ஃபுல்லா எறும்புகள் நிரம்பி இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறது? வேற எங்கேயாவது போலாம், வா. அதனால் மரம் வெட்டுபவன் 2 மரங்களையும் விட்டு சென்றான். 2 மரங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன. பெரிய இலை மரம் எறும்புகளுக்கு நன்றி தெரிவித்தது. அதன் பிறகு பாதி எறும்புகள் பெரிய இலையுள்ள மரத்தை மரம் வெட்டுபவர்களிடமிருந்து காப்பாற்ற எப்போதும் விளையாடும்.